எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுறேன். அஜித் நம்ம வாழ்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், கரப்பாம்பூச்சி. இந்த அணின்றது, இந்த கட்சின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க. இது சாதாரண முயற்சி இல்லை. அதாவது ஒரு சின்ன வயசுள்ள ஒரு நபர், இளைஞர், இந்த இளைஞர் எந்த அளவு முயற்சி பண்ணி ஒண்ணு செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவே சாதனை. நீங்களே பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு நீட் தாள் கசிவு ப்ராப்ளத்துல வந்த ப்ராப்ளம் தான் இது. இன்னைக்கு இந்த நீட் எப்படி இந்த கசிவு, நீட்டு தாள் விடைத்தாள் கசிவால வந்துச்சு அந்த ப்ராப்ளம். நீட்டே தமிழ்நாட்டுக்கு இல்லாத ரீதியில் கொண்டு வரணும். அப்படி இருந்தா தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களை இருக்கிற அனைத்து மக்களும் படிக்கிற இளைஞர் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க டாக்டர் என்ற கனவு எடுத்து எட்டாக்கணி இருந்த இந்த நீட்டை ஒழிச்சு 8 கணியா மாத்திர நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துறதுனா மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். நல்லா ஒரு தெரிஞ்சுங்க. நமக்கு என்னன்னு போயிருந்தானா அந்த தம்பி இன்னைக்கு நிலைமை நினைச்சு பாத்தீங்களா? அப்ப ஒரு நீட்டு விடைத்தாள் கசிவுன்றது லீக்ன்றது அது ஒவ்வொரு வருஷமும் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா நிச்சயம் இல்ல, இப்ப நடந்திருக்கு மட்டும் இதுக்கு நடந்த நிச்சயம் இல்ல. இதே போயிருந்தா எத்தனை அனிதா செத்துருப்பாங்க, எத்தனை பெண்கள் செத்துருப்பாங்க. இது என்ன நடந்து சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டுல நீட்டு வரக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த போதைப் பொருள் இருக்கக்கூடாது, பாட்டிலுக்கு 10 ரூபாய், இது மாதிரி பல விதங்களை எதிர்த்து நிற்கும் முதலமைச்சர் ஐயா விஜய் சார் அவர்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டாரோ அது எல்லாமே அவர் விட்ட அறிக்கைகள் எல்லாம் சரி செஞ்சு தமிழ்நாடு மாத்தணும். அதான் நல்லது. என் தலைவர் அஜித்குமார் வரும்போது கண்டிப்பா சொல்றேன், கம்பாரிசன் பண்ண போறது இல்ல. நீ எழுதி வச்சுங்க. நீ தமிழ்நாட்டுக்கு எது வேணாண்டாலையோ தன்னுடைய பிள்ளை ஒரு பொருள் வேணும்னு கேட்டா அது எந்த பொருளா இருந்தாலும் ஒரு தகப்ப வாங்கி கொடுத்துருவான். தன்னுடைய உடம்ப வேதிரியால சிந்தி ரத்தத்தை கூட அடுத்தவங்க கொடுத்து அந்த காசை வாங்கி தன் பிள்ளைக்கு ஒருத்தர் வாங்கி கொடுக்கும். அது போல என்னுடைய தலைவர் அஜித்குமார் தமிழ்நாட்டுல நினைக்கிற நம்ம எல்லாரும் மனித கடவுள் அஜித்குமார் வருகிற கூப்பிடுற மாதிரி அவர் வந்தாருன்னா இந்த நாட்டுல இருக்க நீங்க விட்ட இடத்த அடிச்சு தூக்குறாரா இல்லையா நீங்க பாத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க நமக்கு என்னன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட தமிழ்நாட்டுக்காக என் தலைவர் வாழ்வாரு. அவரை மாரி இந்த உலகத்துல எம்ஜிஆர் இல்ல, காமராஜ் இல்ல, அவரை மாரி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒண்ணு கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நீங்க பணத்தை எடுத்தா என் தலைவர் அஜித்குமார் கம்மி, அதாவது விஜய் சார் அதிகமாவும் அஜித்குமார் கம்மியும். அதே மாதிரி அஜித்தை விட சூர்யா மேல போயிட்டாரு, அஜித் கிட்ட வந்துட்டாரு. அஜித்துக்கு புடிச்சது இல்ல. எக்ஸ்பைரி ஆன ரஜினிகாந்துக்கே இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், இன்னைக்கு இவ்வளவு பேர் சம்பளம் கொடுக்கும்போது அஜித் என்ன ரஜினி சார் வருவாரான்னு தெரியல. நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது, வயசான சொல்றது, எல்லாம் சொல்றது சொல்ல வரேன். நான் அப்படி சொல்லல. மக்கள் கருத்து நீங்க சொல்ற கருத்தை நான் சொல்ல வரேன். அப்ப என் தலைவர் அஜித்குமார் என்ன இடத்துல குறைஞ்சாரு. அப்ப விஜய்க்கு நேர் அஜித்குமார் தான். அதனால அஜித்குமார் எப்படி எல்லாம் முடக்கணும், எப்படி எல்லாம் தடுக்கணும், எப்படி எல்லாம் நுணுக்கணும், எப்படி எல்லாம் அடக்கணும், என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு சொல்லி ட்ரிகர் அடிச்சுட்டே இருக்கீங்க. அந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்குது. தட்டி எங்க மேடம், எங்க அக்கா அவங்க நல்ல முறையில என் தலைவர் தட்டி தூக்கினா வச்சுக்க தாம நாடையாளரும். நீ என்ன 1 கோடி பேர் சொல்ற, 1 கோடி பேர் சொல்ற. இங்க பாருங்க, 8 கோடி மக்கள்ல மொத்தம் 236 தொகுதி வெற்றி பெற்று என் தலைவர் வெற்றி வாக சூடல. இந்த பாபு அன்னி சொல்றேன்டா, பல பேர் நான் கட்சியை கழிச்சு போன சொல்லி எல்லாம் ஃபீல் பண்றாங்க. நான் அதுக்காக கலைக்க சொல்றேன். என் தலைவர் வருவாரு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை அதாவது இந்த தமிழ்நாடை கண்டிடாத இந்த உலகமே எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மாறல. என் பேர் பாபு இல்லடா, என்னுடைய படிச்ச 3 டிகிரி கீச்சு போட்டு பண்ணா அப்படியே பண்ணி. இது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்க, என் தலைவர் மேல அவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் தலைவரை தவிர உலகத்துக்கு வேற எந்த நிலவு பண்ண முடியும். தப்புனா தப்பு, ரைட்டா ரைட்டு. அன்னைக்கு அது பேரு ஜல்லிக்கட்டு நீங்க மாஸ்க் கட்டி உட்காந்து விஜய் சார் நீங்க வாங்க ஐயா, தமிழ்நாடு எல்லாத்தையும் வாங்க, நீங்க தான் முதலமைச்சர். நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா எல்லாமே பண்ண முடியும் உங்களால. ஏன்னா உங்களை தடுக்க யாருமே கிடையாது. இந்த தமிழ்நாட்டுல ஒரு ரோட்ல குப்பை கணத்துல இருந்து மனுஷனுடைய மனசுல இருக்கிற குப்பையில அகற்ற உங்களால முடியும். நீங்க முயற்சி எடுங்க, யோசிக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க, செயல்படுங்க. நீங்க எல்லாரும் ரோட்ல கத்தலாம், போகலாம், வீட்டுக்காக எதிர்ப்பு. நீங்க பாத்தீங்கன்னா மென்னா பிச்சு உள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டம். தயவு செய்து சொல்றேன், நீங்க மௌனம் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என் தலைவனை பாருங்க, 2031 வரும்போது இந்த தமிழ்நாடு அலரும். அதாவது 1 கோடி மக்கள் 1 லட்சம் பேர் சொன்ன அந்த ஆளை 1 கோடி மக்களை எங்க மேல வரும்போது 60 AK-64 படம் வரும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குவோம். A464 வரும்போது ஏழை பெண்களுக்கு இலவசமான திருமணம் பண்ணி அவங்களுக்கு சீர்வரிசை கொடுத்து அவங்களுக்கு முதல் நாள் முதல் ஷோ AK-64 படத்தை முதல் நாள் முதல் ஷோவை கண்டிப்பா உருவாக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். மனித கடவுள் அஜித்குமார் போட்டு அவங்க வீட்டுல மாற்றப்படும். குல தெய்வமே எங்க மனித கடவுள் அஜித்குமார் ஐயா. எங்க மேடம் சாலினி மேடம் 2 பேர் தான் குலதெய்வமா இருப்பாங்க. 8 கனியா இருந்த கல்யாணம் என்ற ஒரு கனவை எட்டி பறிக்க எவ்வளவு துடித்து கொண்ட இளம் பெண்களுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காத என்று நினைத்து கூட இளைய பெண்களுக்கு நல்ல பிள்ளை கல்யாணம் பண்ண வச்சு அவங்க AK-64 அவங்களுக்கு வாழ்வு தொடங்கி வைக்கல. இந்த அனைத்து நம்ம முன்னேற்ற கழக தலைவர் இந்த கட்சியை சமர்ப்பிக்கிற மக்களுக்காக எழுதி வச்சுங்க. மேடம் வந்தா வர அந்த இது மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை ஏற்படுத்த முடியும். அதே போல பாத்தீங்கன்னா சினிமா என்றது என் தலைவர் நீங்க முடிச்சிடலாம், அடிக்கலாம், என்ன பண்றீங்க. அதாவது அஜித்தோட ரசிகர்களே இருக்கக்கூடாது, அஜித்தை விரும்பக்கூடாது அப்படிதான் நினைக்கிறீங்க. நீங்க எவ்வளவுதான் அந்த இமயமலை, சாதா மலை இல்லையா இமயமலை, அது இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன. என் தலைவர் அது மாதிரி இமயமலை, அது எவரெஸ்ட், அது மேல பறக்கிற கொடியை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால யாராலையும் எழுதி வச்சுங்க. 2031 மிகப்பெரிய மாற்றம் நடக்கல. இவனை பாத்துக்க, இது நடக்கும் இங்க. அதே மாதிரி சொல்றேன், 100 பேருக்கு கண் இலவசமாக
கண் அறுவை சிகிச்சை செய்ய போறோம். அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் 234 மாவட்டத்திலையும் உணவு வந்து அதாவது அநாத ஆசிரமம், முதியோர் இல்லம், கணவனால் கைவிடப்பட்டவங்க, அதாவது உடல் ஊனமுற்றவங்க என்னென்ன யாராவது என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு இந்த பாபு செய்ய போறேன். 234 தொகுதிகள். எப்பாரு என் தலைவர் அரசுக்கு வந்தாலும் வரலாலும் அவர்தான் எங்களுக்கு கடவுள் தெய்வம் எல்லாமே. நீங்க பல பேர் என்ன கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், உன்னால பண்ண முடியாது. என் தலைவர் வந்து வந்தாலும் தமிழ்நாடே அலரும். எழுதி வச்சுக்கோ, 2031 மாற்றம் இல்ல, தமிழ்நாடே மாறும். நன்றி.